வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கோயிலில் போய் ஆஞ்சநேயருக்கோ விநாயகர் பெருமானுக்கோ பசு நெய்யினால் தீபம் போடுங்க, அல்லது ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துங்க, அல்லது எரிந்து அணைந்த நெய் அல்லது எண்ணெய் இருக்கிற தீபத்தை மறுபடியும் ஏற்றி வைங்க. தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். கோயிலுக்கு போக முடியலையே அவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உளுந்து வடை வாங்கி தரலாம், நெய் பருப்பு எள் கலந்த சாதத்தை வாங்கி தரலாம், அல்லது பொருளுதவி செய்யலாம். அதனாலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், உறுதி. யார் பண்ணணும்? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உதரட்டாதியா, உங்கள் ராசி மகரம் அல்லது கும்பமா, மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளரா, குடியிருக்கிறீங்களா, விற்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சரிங்களா? இவங்க எல்லாருமே, அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26, உங்கள் ராசி மகரம் அல்லது கும்பமா, பிறந்த கிழமை சனிக்கிழமையா, இவங்க எல்லாருமே பிடிச்ச சாமிக்கு, அதாவது ஆஞ்சநேயருக்கு அல்லது விநாயகருக்கு பசுனையினால் தீபம் போட்டால் அனுபவத்திலே பலனை பார்ப்பீர்கள். உறுதி, நல்ல மாற்றம் இருக்கும். ஆமாங்க. அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க, அது உங்கள் பிரியம். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் என்னங்க? அசட்டு தைரியம். முட்டி மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிற அசட்டு தைரியம். அதனால இன்னைக்கு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் திருநள்ளாரே போற்றி, திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். திருநள்ளாறுங்கிற இடத்துல தான் சனி பகவான் சிவபெருமான வழிபட்டு நலம் பெற்றார். எனவே இந்த மந்திரம் சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். மனசு அசையாது, உங்களுக்கு மலை கூட அசையும். மனோதிடத்தினால ஜெயிக்கிறீர்கள். முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுற ஆற்றல் இன்னைக்கு இருக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை கருப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, பொறுமை இருக்கு. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்க அள்ளு கலக்குறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 9, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, இது 3 உங்களுடைய பலம். உங்களுடைய பலவீனம் என்ன? அது இன்னைக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்கு பெரிய பலவீனம் இருக்கு, நாளைக்கு சொல்றோம். அதை ரொம்ப நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 4, அனுகூலமான கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள், தைரியம், விடாமுயற்சி, பிடிவாதம், சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 7, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் பச்சை கருப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு மாட்டிக்குவீங்க. வீணா பேச்சுனால வம்பு வரும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான உங்களுக்கு 3, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை நீலம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு, தைரியம் இருக்கு, நல்ல நாளாக இருக்கும். சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிக்கிறீங்க, எதிரிகளும் உதவி செய்வாங்க, கலக்கிறீங்க. அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், முன்கோபம் இல்லை, அதுதான் உங்களுடைய பலவீனம். ஆனால் இன்னைக்கு முன்கோபம் இல்லை, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, பெருந்தன்மை இருக்குது, பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், சந்தோஷம், ரொம்ப ரொம்ப திருப்பு முனை அமையும், நல்ல நாள், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 5, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசுநெய்யினால் தீபம் போடணும், அல்லது ஏழை எளியவர்களுக்கு பொருளுதவி செய்யணும், வண்டி ஓட்டுறது கவனம், ரொம்ப பொறுமையாக இருக்கணும், முக்கிய முடிவு வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது வெங்கடாஜலபதியை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, ஓம் சனைச்சரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு, பிடிவாதம் இருக்கு, தைரியம் இருக்கு, இன்னைக்கு எல்லா நல்ல குணங்களும் உங்களுக்கு நிறைய இருக்கு, அதனால ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 9, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 6லிருந்து 7:30. சனிக்கிழமையில கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம், ஒரு தப்பும் கிடையாது. ரிசப்ஷன் வைக்கலாம், வீடு பூமிக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம், வீட்டுக்கு பால் காய்ச்சலாம், சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேசலாம், புது வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், யோகம் இருக்கு. குறிப்பா ரிஷபம், துலாம், மகரம், கும்பத்துக்கு ரொம்ப யோகமான நாள் சனிக்கிழமை. ஆனா அந்த சனிக்கிழமை உங்களுக்கு நல்ல நாளா இருக்கணும், அதுல நல்ல நேரம் இருக்கணும். இன்னைக்கு மகரத்துக்கு சந்திராஷ்டமம், சனிக்கிழமை மகரத்துக்கு யோகமான நாள் தான். இன்னைக்கு மகரத்துக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது. சந்திராஷ்டமம் இல்லாம உங்களுக்கு நல்ல நாளா இந்த சனிக்கிழமை இருந்துச்சுன்னா நல்ல காரியத்தை தைரியமா பண்ணலாம். கல்யாணமான மகர ராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மகரமா இருந்தாலோ, மகரம் சிம்மமா இருந்தாலோ, மகரம் கடகமா இருந்தாலோ ஜோசியர் ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கல்யாணமான கும்பராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கும்பமா இருந்தாலோ, கும்பம் கடகமா இருந்தாலோ, கும்பம் சிம்மமா இருந்தாலோ ஜோசியர் ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மகரம் கும்பராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடணும். போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளரானீங்க, அல்லது மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க ஆஞ்சநேயர் கோயிலில் போய் பசுனையினால தீபம் போடுறது நல்லது, அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்றது நல்லது. அதனால உங்க வீட்டிலே இருக்கிற நல்ல சக்திகள் வளரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.